ஹாய் எஸ் நான் வந்து வீடியோவில் அதை பற்றி போனால் ஜிபேயில் எப்படி நம்ம வந்து இபி பில் பே பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஜிபே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பில் அண்ட் ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேர்ச் கூட டைப் பண்ணிக்கலாம். டிஎன்இபின்னு டைப் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி வந்து வந்துடும், தமிழ்நாடு இபி வந்துடும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். கன்சியூமர் நேம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிக் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். கன்சியூமர் நேம்னா மின் இணைப்பு எண்ணை வந்து என்ட்ரு பண்ணிங்க. மின் இணைப்பு எண் மின் கட்டண ரசீதில் வந்து பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு எண் இருக்கும். அந்த எண்ணை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிக் நேம்னு இருக்கும். நிக் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கண்டினியூ ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லிங்க்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லிங்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். பே பில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, பே பில் அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பே பில் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோட அக்கௌண்ட் இந்தியன் பேங்க் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்குண்டான பின் வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணால் மட்டும் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிபேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கு ஷேர் பண்ணுற மாதிரி தான், மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி அமௌண்ட் வந்து ஷேர் பண்ண பின் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இபி பில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண, டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல். பை கைஸ்.